இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லுக்கு துட்டு 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சவுந்தரராஜன் சார். அவர் இப்போ இங்கே இல்லை, இறந்துட்டாங்க அவர். ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு, இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ். மன்மதனில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க என்னோடனே இந்த மாதிரி என் பேரை கேட்பார், இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும், இதுதான் சீன். நான் ரெடி ஆகிட்டேன், நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு, என்ன ஏதாவது ஆளுகளை மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸாக தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னென்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னென்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னா. ஒன்று அவரும் சிரிச்சிட்டு, சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னுவார். நான் ஒன்றா பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்றா அவர் பாபி பாபி பாபின்னுவார். டேய் ஒரு பாபி தான்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பித்தது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு, அதே அக்கறை இப்போ பண்ணுற எஸ்டிஆர் 49லேயுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டரை கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்றைக்கி கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள், ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால் எனி டைம் எப்போவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் எஸ்டிஆர் 49 நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி. நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்தில் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டானோடனே ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்லேருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டின்னு வந்து நடிக்க வைப்பாங்க, அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ எந்து வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ, அவன் அறிந்து மரியாமல் நடித்து முடிச்சிருக்கா, ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போது அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருமே ஒன்று ஆர்யாவில் என்னது இவர் யாருன்னு கேட்டிங்களா, இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஆனால் அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்னை பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்யாவில் வச்சா அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. டேய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்சா பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானும் எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதை தான் நாங்கள் விஎஸ்ஓபியில் கூட வச்சுருந்தோம்.
உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா நான் ஹீரோவாக நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு, என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியான்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் என்னை ப்ரூவே பண்ண வேணாம், என்னை விட்டுரு, நான் காமெடினா இல்லாமல் கூட போகிறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்கள் சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமாக நான் சொல்ல சார், அதாவது என்னை எந்த லெவலில் மாட்டிக்கிட்டு இருக்காண்ணா. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறோம், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் கிங்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான், அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க, ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால், மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி அங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான். வந்து மச்சான் படம் சூப்பராக அது கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே இது நான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னா பார்த்துட்டு இல்லை, என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், இதை ரெனோவேஷன் பண்ணுறோம், இடித்தா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல, கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணு ஏடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறேன்னு. உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால், ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமைனா எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க, அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரம்மா நான் சொல்கிற மாட்டேன், வீட்டை காணண்டாரு. இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேம்மான்ட்டு. அம்மா இல்லைம்மா ஆர்யா வந்தான் அன்றைக்கி, பார்த்துட்டு வீட்டை இடிச்சிரு, புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்மா அப்படின்னேன். உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மாடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் என்னென்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம், நல்லபடியாக வாழ்வோம், என்ன வருதோ பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி வரைக்கும் ஆர்யாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டுருக்க ஒரு இடத்துல வச்சிருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்யா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேறு யாருனா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு. ஏன்னா ஆர்யா சொன்னது, நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேறு படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயாக பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால், அதுக்காக இறங்கி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆர்யாக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.